நேர்களே, இந்த வாரம் நம்மளுடைய கற்க கசடர நிகழ்ச்சியில முத்தான 3 அணியினர். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அணியினர் அப்படின்னா மாணவர்கள் நிச்சயமா இருப்பாங்க. அந்த வரிசையில் இன்னைக்கும் 3 பள்ளி மாணவர்கள் வந்து இன்னைக்கு நம்மளுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நம்ம வரவேற்றலாம். நம்ம இந்த விளையாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களை பத்தின அறிமுகம் தேவைப்படுது. சொல்லிடலாமா? எங்க இங்க இருந்து ஆரம்பிங்க. உங்களுடைய பேரு? என் பேர் ஆர் தேவி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி கோலடி. என் பேர் எம் திவ்யதர்ஷினி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி கோலடி. சிறப்பு. அப்படியே உங்களுடைய பேரை சொல்லிடுங்க. என் பெயர் கா அர்ச்சனா. 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரின்சஸ் பதின் மேல்நிலைப்பள்ளி. சிறப்பு. என் பெயர் கா திவ்யவாணி. நான் பிரின்சஸ் பதின் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலுகிறேன். சிறப்பு. பா பிரித்திபா, அரசு உயர்நிலைப்பள்ளி திருவேற்காடு. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் ஜோதிகா. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு உயர்நிலைப்பள்ளி. உங்களுடைய பற்றிய எல்லா விவரங்களும் வந்து நீங்கள் சொல்லி ஆயிடுச்சு. இப்போ நம்ம விளையாட்டுக்குள்ளே வந்து போக போகிறோம். இனிமேல் தான் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக பரபரப்பாக விளையாடப்படக்கூடிய நேரம் வந்துச்சு. சரியா? நம்மளுடைய இந்த விளையாட்டு சுற்றை பற்றி வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 4 சுற்று இருக்கு. எத்தனை சுற்று இருக்கு? 4 சுற்று. 4 சுற்று வந்து பார்க்க போகிறோம். அதில் 4 சுற்றை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம விளையாட போகிற சுற்றை பற்றி மட்டும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? எழுதி பழகு அப்படின்ற சுற்று. எழுதி பழகுல உங்களுக்கு ஒரு 10 வார்த்தைகள் குறிப்பிட்ட வினாடிகள், அதாவது 60 வினாடிகளுக்குள்ள வந்து நீங்க எழுதணும். அந்த வார்த்தைகளை ஒரு சின்ன பிழை இல்லாம நீங்க எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 10 புள்ளிகள் கண்டிப்பான முறையில் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? எத்தனை புள்ளிகள் கொடுக்கப்படும்? 10 புள்ளிகள். வாங்க, தயாரா இருக்கீங்களா? சரி. இப்போ அந்த 3 அணியில எந்த அணி முதல்ல வர போறீங்க? எல்லாருமே ஒரே நேரத்தில் கை தூக்கிட்டீங்க. ஆனா முத தூக்குனது அர்ச்சனாவுடைய குழு. சரியா? இப்போ பிரின்சஸ் பதின் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து அர்ச்சனா அவருடைய குழு வந்து நீங்க முத கை தூக்கிறீங்க. இப்போ நீங்க 2 பேர்ல யார் வர போறீங்க? அர்ச்சனா வருகிறேன். இப்போ பிரின்சஸ் பதின் மேல்நிலைப்பள்ளியிலிருந்து அர்ச்சனா அவர்களை வரவேற்கிறோம். வாங்க. அர்ச்சனா, இதனுடைய விதிமுறைகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 60 நொடிகளுக்குள்ள 10 வார்த்தைகளை எந்த பிழையும் இல்லாமல் எழுதணும். சரியா? தயாராகீங்களா? இப்போ உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கேசவனார். முதலாவது வார்த்தை கேசவனார். இரண்டாவது கோவர்த்தனர். இரண்டாவது வார்த்தை கோவர்த்தனர். மூன்றாவது தனிமகனார். மூன்றாவது தனிமகனார். நாலாவது நக்கீரர். நாலாவது நக்கீரர். ஐந்தாவது பெருவழுதி. ஐந்தாவது பெருவழுதி. ஆறாவது பொத்தியார். ஆறாவது வார்த்தை பொத்தியார். ஏழாவது மலையனார். மலையனார் பொத்தியார். ஏழாவது மலையனார். எட்டாவது மாமூலனார். எட்டாவது மாமூலனார். ஒன்பதாவது வான்மீகியார். ஒன்பதாவது வான்மீகியார். 10வது வெள்ளை மரளர். நேரம் குறைவா இருக்கு. வெள்ளை மரளர். நேரம் குறைவா இருக்கு. 5 4 3 2 1. உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. சிறப்பு. உங்களுடைய இடத்துக்கு போறீங்க. முதலாவது சுற்று எழுதி பழகு அப்படின்ற சுற்றுல முதலாவதா வந்து அர்ச்சனா சில 10 வார்த்தைகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்க வாசிச்சு சொல்லுங்க, அது சரியா இருக்கா இல்லையா, எத்தனை பிழைகள் இருக்கு அப்படின்னு. ஒரு எழுத்து பிழையா இருந்தாலும் அது தவறு அப்படின்னா வந்து எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? சரி. முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, நான் சொன்ன வார்த்தை கேசவனார் அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லியிருந்தேன். சரியா இருக்கா? கேசவனார். துணைக்கால எல்லாம் சரியா இருக்கிறதுனால ஒரு புள்ளிகள் கொடுத்துலாமா? கொடுத்துடலாம். இரண்டாவது என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்னா கோவர்த்தனர் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருந்தேன். கோவர்த்தனர் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்களும் சரியா கோவர்த்தனர் அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க. அதனால 2 புள்ளிகளும் கொடுக்கப்படுது. மூன்றாவது வார்த்தை நான் சொன்னது தனி மகனார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தேன். தனி மகனார் அப்படின்ற வார்த்தையும் அவங்க சரியா எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது 2 சுழியா இல்லை 3 சுழி போட்டிருக்கிறீங்களா? இந்த இடத்துல வந்து இது 2 சுழியா இல்லை 3 சுழியா? 2 சுழி போட்டிருக்கிறீங்களா? அப்போ வந்து இது சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. நான்காவது வார்த்தை நக்கீரர் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தது. நீங்கள் எழுதியிருக்கிறது வெறும் இந்த இடத்துல வந்து சுழற்சி விடாமல் இருக்கிறீங்க. வெறும் நக்கீரர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. அதனால வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதனால இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. ஐந்தாவது வார்த்தை பெருவழுதி அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வார்த்தை. பெருவழுதி அப்படின்னு சரியா எழுதிருக்கீங்களா அர்ச்சனா? எழுதிருக்கீங்க? சரியா தெரியலையா?
ஆனால் எனக்கு தெரியுது பெருவழுதி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பெருசாக எழுதிருக்கலாம் போல இருக்குது. சரி, இதனால் இதுவும் சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. 6வது வார்த்தை நான் சொன்ன வார்த்தை பொத்தியார் அப்படின்ற வார்த்தை. அதுவும் நீங்கள் துணைக்கால் இல்லாமல் வெறும் எர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க, பொத்தியர் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க. அதனால் இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. 7வது வார்த்தை நான் சொன்ன வார்த்தை மலையனார் அப்படின்ற வார்த்தை. சரியா இருக்கா? சரியா இருக்கு. அதனால அதுக்கு இன்னொரு புள்ளிகள் உங்களுக்கு கொடுத்துடலாம். 8வது வார்த்தை மாமூலனார் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வார்த்தை, அதுவும் வெறும் மாமூலனார் அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்கிறீங்க. அதனால வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அதனால இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. 9வது வார்த்தை வான் மீகியார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. நீங்க வான் இது கீவா இல்ல தீயா? மீகியார். இது நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கீயா. கீயா. ஆனா தீ மாதிரி தெரியுது. ஏன்னா இது வேகமாக எழுதுனதுனால அந்த மாதிரி இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு புள்ளிகள் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். 10வது நான் சொன்ன வார்த்தை வெள்ளை மரலர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நான் சொல்லியிருந்தேன். நீங்க எழுதியிருக்கிறது வெள்ளை மரலர் அப்படின்றது சரியா எழுதியிருக்கீங்க. மொத்தமாக சேர்த்து உங்களுடைய குழுவில் இருந்து எத்தனை புள்ளிகள் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்றத வந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 மொத்தமாக பிரின்சஸ் 10 மேல்நிலைப் பள்ளியிலிருந்து அர்ச்சனா அவர்களுடைய குழு 7 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, 2வதா எந்த குழு வர போறீங்க? கோலடியில இருந்தா இல்ல திருவேற்காடு அரசு உயர்நிலைப் பள்ளியில இருந்தா? கோலடியில இருந்தா. உங்க 2 பேர்ல யார் வர போறீங்க? திவ்யதர்ஷினி வரேன். சரி, திவ்யதர்ஷினி வந்து வர போறாங்க. வாங்க திவ்யதர்ஷினி. உங்களுக்கு விதிமுறைகள் தெரியும் நினைக்கிறேன். சரியா? இப்போ உங்களுக்கான நேரம் ஆரம்பம். உங்களுக்கான முதல் வார்த்தை வேட்டக்கண்ணன். 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 பூங்கண்ணன். 3வது பார்க்காப்பான். 2வது வார்த்தை பூங்கண்ணன். 3வது வார்த்தை பார்க்காப்பான். 4வது பூதம் புள்ளனார். 4வது வார்த்தை பார்க்காப்பான். பார்க்காப்பான் 3வது வார்த்தை. 4வது வந்து பூதம் புள்ளனார். 4வது வார்த்தை பூதம் புள்ளனார். 5வது வாலி. 5வது வார்த்தை வாலி. வேகமாக எழுதுங்க. வாலி பூதம் புள்ளனார். 5வது வார்த்தை வாலி. 6வது சத்திநாதனார். 6வது சத்திநாதனார். 7வது சிறுமூலிகனார். இன்னும் 10 நொடிகள் தான் இருக்கு. சிறுமூலிகனார். 8வது செங்கண்ணனார். 9வது குழம்பனார். காரிக்கிளார். 10வது. நேரம் முடிய போகுது. 3 2 1 உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. சிறப்பு, ரொம்ப சிறப்பாகவே எழுதியிருக்கீங்க. உங்களுடைய இடத்துக்கு போங்க. எத்தனை புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். 2வதா அரசு மேல்நிலைப் பள்ளி கோலடியில இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவிகள் வந்து இந்த 2வதா பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் வந்து திவ்யதர்ஷினி எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத சரியா எழுதியிருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்த்துடலாம். சரி, சிறப்பு. இப்போ இந்த வார்த்தை வந்து முதல் வார்த்தை நான் சொன்ன வார்த்தை வேட்டக்கண்ணன் அப்படின்றது நான் சொன்ன வார்த்தை. ஆனால் வேட்டக்கண்ணனில் இக்கு வந்து வராது. நான் சொன்னதில் நீங்கள் இக்கு சொல்லியிருக்கீங்க. வேட்டக்கண்ணன் அப்படின்றதுல இக்கு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. அதனால் இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு எழுத்து பிழை இருந்தாலுமே அது தவறு அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, வேட்டக்கண்ணன் வந்து தவறு. 2வது வார்த்தை பூங்கண்ணன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். பூங்கண்ணன் நீங்கள் சரியாக எழுதியிருக்கீங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா இது 2 சுழி இன் போட்டிருக்கிறீங்க. 3 சுழி இன் வரணும். கண்ணன் அப்படின்றதுக்கு 3 சுழி இன் வரணும். அங்கே வந்து நீங்கள் தவறாக எழுதியிருக்கீங்க. அதாவது இதுவும் தவறு எப்படி சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. 3வது பார்க்காப்பான் அப்படின்றது. பார்க்காப்பான், பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? பார் அப்படின்னா அது வந்து பால் வந்து குறிக்கும். இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறது பால் அப்படின்ட்டு குறிக்கக்கூடியது. இப்போது நான் சொன்னது பார் காப்பான்றது 2 இந்த இரு வந்து வர வேண்டியது. சரிங்களா? ஆனால் வந்து இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. 4வது வார்த்தை பூதம் புள்ளனார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தது. பூதம் புள்ளனார் அப்படின்றது. ஆனால் இங்கே நீங்கள் துணைக்கால் போடலை. அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. இருந்தாலும் பரவாயில்ல, சிறப்பு. அடுத்தடுத்து வார்த்தைகள் இருக்குது, பார்ப்போம். அதுவும் சரியாக இருக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன வார்த்தை வாலி அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்களும் சரியா வாலின்னு சொல்லி எழுதுறீங்கனால இதுவும் சரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரியா? இப்போ அடுத்த வார்த்தை நான் என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்னா 6வது வார்த்தை சத்திநாதனார் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். சத்திநாதனார் அப்படின்றது அதை நீங்கள் சிறப்பாக எழுதியிருக்கீங்க. சரியான முறையில் 2 புள்ளிகள் வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த வார்த்தை சிறுமூலிகனார் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் நான் சொன்னது மோ, நீங்கள் எழுதியிருக்கிறது மூலிகனார் அப்படின்னு சொல்லி துணைக்கால் வந்து போட்டிருக்கிறீங்க. அது ஒரே ஒரு எழுத்து பிழையானதுனால அதுவும் வந்து தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை 3 வார்த்தை வந்து எழுத முடியாமல் இருக்குது. ஏன்னா நேரமின்மை காரணமாக வந்து உங்களால் எழுத முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் வேகமும் வேணும், விவேகமும் வேணும். சரியா?
இப்போ எத்தனை புள்ளிகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது இந்த பார்த்தா தெரியுது, பலகையை பாருங்க, எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க? 2 புள்ளிகள். சரி, சிறப்பு. கோலடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், அதாவது 2 பேர்ல வந்து திவ்யதர்ஷினி ரொம்ப சிறப்பாகவே வந்து எழுதியிருந்தாங்க. அவங்களுடைய குழுவுக்கு அவங்க மொத்தமாக வாங்கியிருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை அப்படின்னா 2 புள்ளிகள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க எடுத்த முயற்சிக்காகவும் ஒரு சிறந்த பாராட்டுகளை வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததா கடைசியா இருக்கக்கூடிய அணியினர், அதாவது ஜோதிகாவுடைய அணியினர், அவங்க எந்த பள்ளின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவேற்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள். இப்போ அந்த குழுவில் அவங்க கிட்டே வந்து கேட்டுடலாம், யார் எழுதி பழகு இந்த சுற்றுல யார் வந்து எழுத போறா அப்படின்னு. சொல்லுங்க ஜோதிகா, உங்களுடைய குழுவில் இருந்து யார் வரீங்க? ஜோதிகா வருகிறேன். ஜோதிகா வர்றீங்களா? வாங்க ஜோதிகா. உங்களுக்கான 60 நொடிகள் கொடுக்கப்படும். அதுக்குள்ள கொஞ்சம் வேகமாகவும் எழுதணும், விவேகமாகவும் எழுதணும். சரியா? தயாரா இருக்கீங்களா? போயிடலாமா? சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கந்தரத்தனார். கந்தரத்தனார் முதல் வார்த்தை கந்தரத்தனார். இரண்டாவது வார்த்தை உருத்திரனார். மூன்றாவது ஆவூர் கிளார். நான்காவது வார்த்தை சேந்தங்கீரனார். ஐந்தாவது தேரதரன். ஆறாவது நட்சமனார். ஏழாவது பேலனார். ஏழாவது பேலனார். 5 நொடிகள் மட்டும் இருக்கு. மினைக்கந்தன், வெண்பூதன், வெள்ளி வீதியார். 3 நேரம் முடிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல முயற்சி. பார்ப்போம் நீங்க எத்தனை புள்ளிகள் வாங்குறீங்க அப்படின்றது. உங்களுடைய இடத்துக்கு போங்க. கடைசியா 3வது அணியினர், அதாவது திருவேற்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவியர் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து எழுதிட்டு போயிருக்கிறாங்க ஜோதிகா அவர்கள். பார்ப்போம் அவங்க வந்து எத்தனை புள்ளிகள் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றது. இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு எழுத்து தெரியுதுல்ல? தெரியுது. சொல்லிடலாமா? அப்போ படிச்சு சொல்லிடலாம். சரி, உங்களுடைய அணியில வந்து ஜோதிகா வந்து உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வாங்கி கொடுக்குறாங்கன்னு பார்த்தலாமா? பார்க்கலாம். சரி, பார்த்தலாம். முதல் வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். கந்தரத்தனார். கந்தரத்தனார் அப்படின்றது சரியா எழுதிருக்கீங்க. உங்களுக்கு 1 புள்ளி கொடுத்துடலாம். இரண்டாவது உருத்திரனார் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வார்த்தை. ஆனால் இது வந்து ரூ வந்து, அதாவது இந்த ரூ வரும், ஆனால் நீங்கள் இந்த ரூ போட்டிருக்கீங்க. இன்னொன்று இக்கு வரும். சரிங்களா? இந்த புள்ளி உருத்திரனார் அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. 3வது வார்த்தை ஆவூர் கிளார் அப்படின்னு சொல்லி சரியாக எழுதியிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இன்னொரு புள்ளிகள் வந்து கொடுக்கப்படுது. 4வது நான் சொன்ன வார்த்தை சேந்தங்கீரனார் அப்படின்றத வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். என்ன வார்த்தை சொல்லியிருந்தேன்? சேர்ந்தகீரனார். எங்க அங்க சொல்லுங்க பாப்போம். சேர்ந்தகீரனார். சேந்தங்கீரனார் அப்படின்னு வந்து சொன்ன வார்த்தை அது சரியா இருக்கா? இல்ல, அப்போ ஒரு புள்ளிகள் கொடுக்க வேணாமா? அது தவறு தானே? அப்போ தவறுனே போட்டுடலாம். சரி, இப்போ அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னா நட்சமனார் அப்படின்ற வார்த்தை சொன்னேன். அது வந்து நீங்கள் கீழே எழுதியிருக்கிறீங்க. நட்சமனார் அப்படின்றது இங்கே வந்து துணைக்கால் நீங்கள் போடாமல் விட்டுட்டீங்க. துணைக்கால் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை இருந்திருக்குமா? இருந்திருக்குமா இல்லையா? இருந்திருக்கும். அதனால இது வந்து தவறான வார்த்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்தது தேரதரன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தது. தேரதரன் அப்படின்ற வார்த்தை வந்து இங்க சரியில்லாமல் இருக்கு. அது தேதரர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. அதனால இதுவும் வந்து தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை பேலனார் அப்படின்ற நான் வார்த்தை வந்து சொல்லியிருந்தேன். அது லா வந்து தவறா இருக்கு. குண்டு லா வரும். இந்த பேலனாருக்கு வந்து குண்டு லா வரும். இது இந்த லா வந்து போட்டிருக்கீங்க. அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை மினைக்கந்தன் சொல்லி நான் சொன்னது. ஆனால் நீங்கள் வினைக்கண் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறீங்க. ஆனால் இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. இருந்தாலும் நேரமின்மை குறைவாக இருக்கக்கூடிய நீங்கள் வேகம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால வார்த்தைகள் வந்து விடுபட்டு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை புள்ளிகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க? 2 புள்ளிகள். சிறப்பு. இருந்தாலும் உங்களுக்கு எடுத்த முயற்சிக்காகவே உங்களுக்கு பாராட்டுகளையும் கொடுத்துடலாம். நேர்களே, முதல் சுற்று எழுதி பழகு ரொம்ப சிறப்பாகவே வந்து போயிருந்தது. மாணவர்கள் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக விளையாண்டுருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அவங்களுக்கான அந்த புள்ளிகள் எத்தனை எடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. நேர்களே, எழுதி பழகு சுற்று ரொம்ப சுறுசுறுப்பாக போயிருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்து சுற்று இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நம்ம 2வது சுற்றுக்குள்ளே போக போகிறோம். அது என்ன சுற்று அப்படின்னா ஒரு சொல் 3 பொருள். இந்த சுற்றுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பொருளுக்கு உண்டான பேர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து விதத்தில் வந்து மாறுபடும். நிறைய பொருள் வந்து அந்த பேருக்கு வந்து நிச்சயம் இருக்கும். அந்த மாதிரி தான்
இதுலையும் ஒரு சொல் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு உண்டான 3 பொருளை வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு திரையில காட்டப்படக்கூடிய அந்த சொல்லை வச்சுட்டு அதற்கு இணையான மற்றொரு சொல் பொருளை வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? அதுவும் 3 சொற்பொருட்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். தயாரா இருக்கீங்களா? சரி. கடந்த முறை வந்து பிரின்சஸ் 10 உயர்நிலைப்பள்ளியில இருந்து அர்ச்சனா வந்து ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ இந்த முறை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? கோலடி பள்ளி உயர்நிலைப்பள்ளியில இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? சரி. இப்போ உங்களுக்கான முதல் வார்த்தை திரையில தெரியும் பாருங்க. அதை பார்த்துட்டு 3 சொற்பொருளை வந்து நீங்க தாராளமா சொல்லலாம். முதல் வார்த்தை மங்கை அப்படின்றது என்னென்ன பொருள் இருக்கும்? பெண், நங்கை, இன்னும் ஒண்ணு மாது. சிறப்பு. அடுத்த வார்த்தை உங்களுக்கு திரையில தெரியும் பாருங்க. அது என்ன? புவி அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இதற்கு 3 சொற்பொருள் வந்து சொல்லுங்க. உலகம், இன்னும் 2. காணி. என்ன சொன்னீங்க? காணி. சரி. அடுத்த வார்த்தை என்னன்றதை பார்த்துடலாம். நூல் அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான 3 சொற்பொருள். புத்தகம், இன்னும் 2 பொருள். நேரம் குறைவா இருக்கிறதால பரவாயில்ல. அடுத்த வார்த்தை கரை அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதுக்கு என்னென்ன சொல் பொருள் இருக்கு? 3 பொருள் சொல்லுங்க பார்ப்போம். உதிரம், உதிரம். வேற யோசிங்க. சோரி. சோரி. சரி. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை. குருதி. குருதி. சரி, குருதி. சிறப்பா சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, கடைசி வார்த்தை அமுது அப்படின்னு சொல்லி. அதுக்குண்டான 3 சொற்பொருளை சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன? சாப்பிடக்கூடியது. சாதம். அதற்கு இன்னும் நிறைய பேர் இருக்குல்ல சாதத்துக்கு. அடிசில். ஒரு பறவை கூட அந்த பேருக்கு இருக்கு. சிறப்பு சிறப்பு. உத்திரம். நல்ல முயற்சி. பார்ப்போம் அதுக்கு வந்து என்னென்ன அளவில் வந்து நீங்கள் சொன்னது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா தேவி? எப்படி வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் சரியா இருக்குமான்னு நம்புறீங்களா? நம்புறோம். சரி. எத்தனை வந்து நீங்கள் சரியா சொல்லியிருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 3. எங்க அங்கே சொல்லுங்க பார்ப்போம். 3 சரியா இருக்குமா? சரி, பார்த்துலாமா? சரி, பார்த்துலாம். நீங்கள் சொன்னதுக்கான அந்த முதல் வார்த்தைக்கு உண்டான பதில் இப்போ திரையில தெரியும் பாருங்க. நீங்கள் சொன்னது சரியா இருக்கா அப்படின்றதை வந்து பார்த்துலாம். மங்கை அப்படின்றதுக்கு என்னென்ன வார்த்தை வந்திருக்கு படிங்க பார்ப்போம். நங்கை, மாது, பெண். மங்கைக்கு வந்து நங்கை, மாது, பெண் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் அது 3மே நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு ஒரு புள்ளிகள் வந்து தயாரா இருக்கு. 2வது புவி. அதுக்கு நீங்கள் என்னென்ன சொல்லியிருந்தீங்க? உலகம், கனியா. இதுல நீங்க உலகம் காணியும் சொல்லியிருந்தீங்க. பார் சொன்னீங்களா? சொல்லலை. இருந்தாலும் இதில் பார்ப்போம், கணக்கில் எடுத்துப்போம். ஒரு புள்ளி நிச்சயமா இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்துக்கலாம். 3வது வார்த்தைக்கு உண்டான அந்த 3 சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடு, இழை, பணுவல். ஆனா நீங்க புத்தகம் மட்டும் சொல்லிட்டு மற்ற வார்த்தைகள் வந்து எதுவுமே சொல்லலை. நூல்ல முன்னா புத்தகம்ன்ற வார்த்தை இருக்கு. ஆனா வந்து மற்ற 2 வார்த்தைகளும் வந்து நீங்க சொல்லாம இருக்கீங்க. அதனால வந்து ஒரு மதிப்பெண் இல்லை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அடுத்த வார்த்தை 4வது வார்த்தை கரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான 3 சொற்பொருள் திரையில தெரியும் பாருங்க. குருதி, உதிரம், சோரி. கடைசி நிமிஷத்துல சொல்லிட்டீங்க இல்லையா? சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அடுத்த வார்த்தை அமுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான 3 சொல் பொருள் என்ன? நீங்க சொன்னது சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? அன்னம், சாதம், அடிசில். இதுல நீங்க சொல்ல தவறியது என்ன சொல்லுங்க பார்ப்போம். அன்னம் சொல்ல மறந்துட்டீங்களா? இப்போ நீங்க சொன்னது சரியா சொன்னது 2 வார்த்தைக்கு உண்டான அந்த 3 பொருள்களை வந்து சரியா சொல்லியிருந்தீங்க. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த எடுத்த முயற்சிக்கே உங்களுக்கு வந்து பாராட்டுகளை கொடுத்துலாமா? பாராட்டுகளோட சேர்த்து 2 புள்ளிகளையும் உங்களுக்கு என்ன செஞ்சலாம்? கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, சிறப்பு. அர்ச்சனா குழுவினரே பார்த்துக்கிட்டீங்களா? திவ்யதர்ஷினி குழு எப்படி சிறப்பாக விளையாண்டுருந்தாங்க அப்படின்னு. இதே மாதிரி தாங்க நீங்களும் இப்படி தான் வந்து விளையாட போறீங்க. சரியா? ஒரு சொல்லு வந்து திரையில தெரியும். அதை பார்த்துட்டு என்ன செய்யணும்? 3 பொருளை சொல்லணும். 3 சொற்பொருள். ஒரு பொருள் மட்டும் கிடையாது, 3 சொற்பொருள் சொல்லணும். தயாரா இருக்கீங்களா? போயிடலாமா? உங்களுக்கான முதல் அந்த வார்த்தை என்ன அப்படின்றத பாருங்க. போர், யுத்தம், சமர். வர்றா இங்க 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 கரெக்டா சரியா இருக்கு. பாப்போம். அடுத்த வார்த்தை குரு, ஆசிரியர், ஆசான், அகம். சிறப்பு. அடுத்து வீடு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன 3 சொற்பொருள்? இல்லம், மனை, இன்னும் ஒண்ணு அகம். அகம். சிறப்பு. 4வது
வார்த்தை என்ன திரள தெரியுதுன்னு சொல்லி பார்ப்போம். வீடு அப்படின்றத தொடர்ந்து குழந்தை அப்படின்ற வார்த்தை வந்து மழலை, ஆ. குழவி, இன்னும் ஒன்று செய். சிறப்பு, இருவருமே சேர்ந்தே சொல்றீங்க. அதடா சார். கடைசி வார்த்தை அது என்னன்றதை பார்த்துலாம். கடைசி வார்த்தை உங்களுக்கானது ஆசை. அதுக்குண்டான பற்று, விருப்பம், வேட்கை. சிறப்பு சிறப்பு, நல்லா வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமே. சரியா? நீங்க கேட்ட மாதிரி யாருக்கிட்ட கேட்கணும்? இப்பயும் நீங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு யாருக்கிட்ட கேட்கணும்? நடுவர்கிட்ட. கேட்டுருவோமா? முதல் வார்த்தை சண்டை, போர், யுத்தம், சமர், சரியா சொன்னீங்களா? சிறப்பா சொன்னீங்க, எனக்கு நல்லா கேட்டுச்சு நீங்க சொன்னது. சரி, அடுத்த வார்த்தை ஆசிரியர், ஆசான், அகம். அதுவும் சரியா தான் சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. சரி, மூன்றாவது வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். அதுக்கு நீங்க சொன்னது சரியா இருக்கா அப்படின்றதையும் பார்த்தலாம். வீடுக்கு வந்தது மனை, இல்லம், அகம். சரியா இருக்கா? சரியா சொன்னீங்க நீங்க. நிச்சயமா. சரி, நான்காவது வார்த்தை குழந்தை அப்படின்ற வார்த்தை வந்திருந்தது இல்லையா? அதுக்கு நீங்க சொன்ன பதில் சேய், மழலை, குழவி. பாரா, அப்படியே இருக்குது. ஐந்தாவது வார்த்தை ஆசை அப்படின்ற வார்த்தை வந்திருந்தது இல்லையா? அதுக்கு நீங்க சொன்ன பதில் விருப்பம், வேட்கை, பற்று. சிறப்பா சொல்லிருந்தீங்க. அதாவது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, தமிழ் புலவர்கள் 2 பேருமே வந்து இந்த காக்கை பாடினியார் வந்து சொல்லுவாங்க, ஔவையார்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களே நேரில் வந்துட்டாங்களான்னு ஒரு நிமிஷம் வந்து எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா யோசிக்க கூட இல்லை, சரியாக வந்து அதற்கு உண்டான வேறு வேறு பொருட்களை வந்து எப்படி சொன்னீங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிச்சயமாக வாழ்த்துக்கள். 5 புள்ளிகள் உங்களுக்கு. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பார்த்தீங்களா ஜோதிகா, எப்படி 5 புள்ளிகளும் வாங்கிட்டாங்களா? வாங்கிடுவீங்களா அதே மாதிரி நீங்கள்? வாங்கிடுவோம். என்ன பிரதீபா, வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவோம். பார்ப்போம். எங்கள் மற்ற 2 அண்ணிக்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா? கேட்போம். என்ன வாங்கிடுவாங்களா? நம்பிக்கை இருக்குதுல்ல? பார்த்தீங்களா, உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. நானும் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறேன். பார்ப்போம் உங்களுக்கு உண்டான அந்த முதல் வார்த்தை என்ன அப்படின்னு. சரியா? திரள தெரியும் பாருங்க. உங்களுக்கு உண்டான முதல் வார்த்தை ஊன். 3 சொற்பொருள் சொல்லுங்க பார்ப்போம். நேரம் குறைவா இருக்கு, வேகமா. சாப். சரி, அடுத்த வார்த்தை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஊழியம். சம்பளம், ஊதியம், சரி, இன்னும் ஒன்று. சம்பளம், ஊதியம், வரவு. வரவு. ஆஹா, சரி, பார்ப்போம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். மூன்றாவது பாட்டு அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த வார்த்தைக்கு உண்டான 3 சொற்பொருள். இசை, பாட்டு தான் இசை, இசைனா பாட்டு. இன்னும் 2 பொருள் சொல்லுங்க. நேரம் குறைவா இருக்கு, நேரம் போய்கிட்டே இருக்கு. சரி, அடுத்து பார்த்தலாமா? அடுத்து வரக்கூடிய வார்த்தை தழல். தழலுக்கு என்ன அர்த்தம்? 3 சொற்பொருள் சொல்லுங்க. உங்களுக்குள்ள பேசிக்கங்க, எதுவா இருக்கும் அது. தழல், நெருப்பு தழல்னா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? 3 பொருள். நெருப்பு, சரி, கடைசி இருக்கக்கூடிய வார்த்தை வெளிச்சம். இதுக்கு என்ன 3 பொருள் சொல்லுங்க பார்ப்போம். ஒளி, ஒளி. இன்னும் 2. நேரம் குறைவா இருக்கு. வீடுகள்லாம் என்ன ஏத்துமோ? தீபம். சரி, சிறப்பு சிறப்பு. நல்ல ஒரு முயற்சி. உங்களுக்கான நேரமும் வந்து முடிஞ்சது. பரவாயில்ல. இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமாக இருந்ததா? இல்லைல்ல? ஆனால் சில வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 3 சொற்பொருட்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம யார்கிட்ட கேட்கணும்? நடுவர்கிட்ட கேட்டுடலாம். நடுவர் அவர்களே, இவங்க சொன்ன வார்த்தைக்கான அந்த விடைகளை வந்து திரள காண்பீங்க. ஊன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உண்டான அந்த 3 பதில் சொல்லியிருந்தீங்களா? உணவு, சாப்பாடு, ஆகாரம் சொல்லியிருந்தீங்களா? சொல்லியிருந்தீங்களா இல்லையா? ஆகாரம் சொல்லல. ஆகாரம் சொன்னீங்க. மற்ற 2 வார்த்தை. சரி, அடுத்து ஊழியம் அப்படின்றதுக்கான அந்த 3 சொற்பொருள் படி சொல்லுங்க. தொண்டு, பணி, சேவை. இது 3மே நம்ம சொல்லலை. சரியா? சரி, ஆனால் நம்ம என்ன சொன்னோம்? சம்பளம், வரவு. சரி, அடுத்து பாட்டு அப்படின்றதுக்கு உண்டான படிங்க. செய்யுள், செய்யுள், கவிதை, கவி. இதில் தான் சொன்னோமா? இசை. அதான சொன்னோம். இந்த 4வது வார்த்தை தழல் அப்படின்றதுக்கு அழல், அனல், அக்னி. அக்கினி. இதுவும் நீங்கள் சொல்லலை இல்லையா? அனல் மட்டும் சொன்னீங்கன்னு எனக்கு இல்லை.
கொஞ்சம் கேட்டது அனல் மட்டும் சொன்னீங்க அப்படின்னு. சரி பார்ப்போம். வெளிச்சம் அப்படின்றதுக்கு என்னென்ன சொன்னீங்க? ஒளி தீபம் சோதி. ஜோதிகா சொன்னாங்க. பேர்லேயே ஜோதியை வச்சுட்டு ஜோதியை விட்டீங்க பார்த்தீங்களா? ஜோதி. சரி இருந்தாலும் பரவாயில்ல. 2 வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஒளி தீபம் ஒன்று வந்து நீங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்து சொன்னீங்க. ஆனால் ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. சோதி அப்படின்ற உங்கள் பேர் வரக்கூடிய அந்த வார்த்தையை விட்டுட்டீங்க. இருந்தாலும் பார்ப்போம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து ஒரு நல்ல முயற்சி வந்து நிச்சயமாக நீங்கள் எடுத்துடுறீங்க. அந்த முயற்சிக்காகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை கொடுத்துடலாம். சரி, இந்த விளையாட்டு இந்த சுற்று உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்ததா இல்லை கடினமாக இருந்ததா? யார் யாருக்கெல்லாம் சுலபமாக இருந்தது, யார் யாருக்கெல்லாம் கடினமாக இருந்தது? சுலபமாக இருந்தது. யாருக்கு? அர்ச்சனாவுடைய குழுவுக்கு. சரியா? எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது? எல்லாமே சுலபமாக இருந்ததா? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜோதிகா, பிரதீபா, எந்த வார்த்தை உங்களுக்கு கடினமாக இருந்தது, எது ரொம்ப சுலபமாக இருந்தது? எல்லாமே கடினமானதானங்க இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேள்வியாக வேற கேட்குறீங்க அப்படின்றியா? இல்லையா? சரி சரி பரவாயில்ல. இதனால ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே. சரி நீங்கள் சொல்லுங்கள் தேவி, எது வந்து கடினமாக இருந்தது நீங்கள் இந்த சுற்றுல? நீங்கள் கேட்குற கேள்வியே கடினமாக தாங்க இருக்குது உங்களுக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்த இன்னும் சுற்றுக்கள் இருக்குது. அதில் வந்து இங்கே நிறைய புள்ளிகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இப்போ பார்த்துலாம் யார் யார் என்னென்ன புள்ளிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத. அவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னென்ன புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு? ஞாபகம் இருக்குல்ல? இருக்கா தேவி? இருக்கு. எங்கே சத்தமாக கேட்க சொல்லுங்க. இருக்கு. இப்போ அறிவிச்சலாமா? சரி நேர்களே, 2வது சுற்று ரொம்ப சிறப்பாக வந்து போயிருந்தது. ஒரு சொல் 3 பொருள் அப்படின்றதுக்கான இந்த சுற்றுல மாணவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாண்டிருந்தாலும் அவங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா வந்து மிக அதிகமாகவே வந்து இருந்தது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆர்வம் இருந்தது. புதுசாக ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோமே அப்படின்ற விதத்தில். சரி இப்போ அவங்க இந்த விளையாட்டில் அவங்க என்னென்ன புள்ளிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சுற்றுக்கள்ல நம்ம இப்போ 3வது சுற்றுக்குள்ள போக போறோம். அந்த சுற்று என்ன சுற்று அப்படின்னா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு அப்படின்னா இப்போ ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்கு, அதுக்கு முன்னாடி தமிழ்ல அதற்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு. சரியா? அந்த தமிழ் இருக்கக்கூடிய பேரு பேச்சு வழக்கில் ஆங்காங்க ஆங்கில பெயர்களாக வந்து பேச்சு வழக்கில் இப்போ மாறிடுச்சா? மாறிடுச்சு. எங்க இதில் சொல்லுங்க திவ்யா. மாறிடுச்சா? சரி, அந்த மாறி இருக்கக்கூடியதில் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து லைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மின்விளக்கு அப்படின்றத வந்து லைட் அப்படின்னு யார் வீட்லையாவது அந்த மின்விளக்கை அணைத்து விடுங்கள் அப்படின்னு நம்ம தூய தமிழில் கேட்க மாட்டோம். லைட்டை போட்டு விடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி பேச்சு வழக்கில் நிறைய மொழிகள் வந்து தமிழ் மொழிகள் வந்து ஆங்கில மொழிகளோட கலப்பில் வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? சரியான தமிழ் மொழி எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிக்கலாம். யாரா இருக்கீங்களா? ஏற்கனவே வந்து முதல் சுற்றுல வந்து அர்ச்சனாவுடைய குழு விளையாண்டுருந்தாங்க. 2வது சுற்றுல தேவி அவர்கள் முதலாவதாக விளையாண்டுருந்தாங்க. இப்போ 3வது சுற்றுல யாரு முதல்ல விளையாட தயாரா இருக்கா? நாங்கள் விளையாடுறோம். நீங்கன்னா ஜோதிகாவுடைய குழுவா? ஜோதிகா குழு விளையாடுறோம். ஜோதிகா குழுவிலிருந்து பிரதீபாவும் தயாரா இருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கான அந்த வார்த்தை திரள தெரியும் பாருங்க. அதற்கு உண்டான தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கான முதல் வார்த்தை என்ன வார்த்தை தெரியுது? ஜூனியர். அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? நேரம் குறைவா இருக்கு, யோசிங்க. உங்களுக்குள்ள பேசிக்கிட்டா தானே ஏதாவது தெரியும். பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் பதில் கேட்டால் தானே தெரியாது. சரி, 2வது வார்த்தை பார்க்கலாம். 2வது இருக்கக்கூடிய அந்த வார்த்தை சீனியர். இதுக்கு என்ன அர்த்தம்? முதுநிலையர். முதுநிலையர். சரி, பார்ப்போம் சரியா இருக்கா. 3வது இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்றத பார்த்துலாம். சீனியருக்கு வந்து முதுநிலையர்னு சொல்றீங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் மொழிபெயர்ப்பு சொல் என்ன? நேரம் குறைவா இருக்கு, உங்களுக்குள்ள பேசிக்கங்க. என்னவா இருக்குன்னு. ஆமாவா இல்லையா? சரி, அடுத்த வார்த்தை போயாச்சு. இ ஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுக்குண்டான இ ஃபைல் சரக்குந்து. என்னது? சரக்குந்து. 5வது வார்த்தை லாரி அப்படின்றதுக்காக நீங்க சொன்ன வார்த்தை இது சரக்குந்து. சரி, இப்போ இதுல வந்து நீங்க சொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. 2 வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத நிச்சயமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாவா இல்லையா ஜோதிகா? ஆமாம். ஆமாவா? சத்தமே கேட்கலையா? ஆமாம். இப்போ பார்த்துடலாம் நீங்கள் சொன்னதில் எது சரியா இருக்கு இல்லை அப்படின்னு. இப்போ உங்களுக்கான விடை தெரியல தெரியும் பாருங்க.
வார்த்தை நீங்கள் சொன்னதுக்கு உண்டான முதல் வார்த்தைக்கு உண்டான பதில் என்னது அப்படின்னா படிங்க. இளைய நிலையா. இளைய நிலாவா? இளைய இளைய நிலையர். நிலையர். நல்லா படிங்க. இளைய நிலையர். சரி, இரண்டாவது வார்த்தை சீனியர் அப்படின்றதுக்கு உண்டான வார்த்தை முதுநிலையர். இது சரியா சொன்னீங்கன்னு என் காதில் கொஞ்சம் விழுந்தது. சரியா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், முதுநிலையர் அப்படின்றது. சரி, மூன்றாவது வார்த்தை சொல் சரியா இருக்கா? நீங்க சொன்னது சொன்னீங்களா இல்லையா? இது படிங்க. வண்ணொலி காட்சி அமைவு. இது சொன்னீங்களா? சொல்லவே இல்லைல்ல? சரி, சொல்லுங்க பார்ப்போம். நாலாவது படிங்க. மின்கோப்பு. மின்கோப்பு அப்படின்ற வார்த்தை. சரி, அதையும் நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ஐந்தாவது இருக்கக்கூடிய வார்த்தை லாரின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று இருந்தது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சரியா இருக்கா? இப்போது நீங்கள் 2 வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தீங்க. எதுன்னா முதுநிலையர், அதாவது சீனியருக்கு உண்டான வார்த்தையும் லாரி அப்படின்றதுக்கு உண்டான வார்த்தையும் சரியாக சொல்லியிருந்தீங்க, சரக்கு அப்படின்னு. இப்போது உங்களுக்கு 2 புள்ளிகள் தயாராக இருக்குது. வேணுமா வேணாமா? வேணும். வேணும், வச்சுக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு தாராளமாக அந்த 2 புள்ளிகளை கொடுத்துடலாம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு. சரி, அடுத்ததா தேவி பார்த்துக்கிட்டீங்களா? உங்களுக்கான வார்த்தையை தெரியும் பாருங்க. உங்களுக்கு உண்டான முதல் வார்த்தை தெரியுது. என்ன தெரியுது? சரக்கு தானி. சரக்கு தானி. சரி, பார்ப்போம் சரியா இருக்கான்னு பார்ப்போம். இரண்டாவது வார்த்தை ஆட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை தானி. தானி. தானி அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்கேன். சரி, சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு நிச்சயம் பார்ப்போம். மூன்றாவது வார்த்தை என்ன வருதுன்னு பார்ப்போம். அதற்கு உண்டான போக்கிலி. போக்கிலியா? போக்கிலி. போக்கிலி. கிளியா? போக்கிலி. போக்கிலி. சத்தமா போக்கிலி. போக்கிலி. சரி, சிறப்பு. நான்காவது வார்த்தை கரிக்கோல். கரிக்கோல். பென்சிலுக்கு உண்டானது என்ன சொல்லியிருக்கீங்க? கரிக்கோல். கரிக்கோல். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு, அதற்கு என்ன சொல்றீங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். பிஸ்கட். இதுக்கு என்ன? மாச்சில். மாச்சில். சரி, மாச்சு. சரி, இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லிட்டீங்க, 4 வார்த்தைகளும் வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கே வந்து சில சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை மதிப்பெண்கள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 5 எடுப்போம். 500 எடுப்பீங்களா? 5 எடுப்போம். 5 எடுப்பீங்களா? ஏன்னா இருக்கிறதே 5 தான். 500ன்னு போயிட்டீங்களா கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. சரி, 5 மதிப்பெண்கள் எடுப்பீங்க நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் உங்களுக்கு எப்படி அர்ச்சனா எடுத்துருவாங்களா அவங்க 5 மதிப்பெண்கள்? பார்த்தலாமா? நீங்கள் சொல்லுங்கள் பிரதீபா, எடுத்துருவாங்களா அவங்க? எடுத்துருவாங்களா? பார்த்தலாமா? பார்த்தலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்னதுக்கு உண்டான முதல் வார்த்தைக்கு உண்டான மொழிபெயர்ப்பு விடை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். விடை திரையில தெரிந்து பாருங்க. முதல் வார்த்தை டெம்போக்கு உண்டானது சரக்கு தானி. சரியா இருக்கா? கரி. சரி, ஒரு புள்ளிகள் வாங்கியாச்சு. சொன்ன மாதிரி 5ல் 1 வாங்கியாச்சு. இரண்டாவது சரியா இருக்கா பார்ப்போம். ஆட்டோக்கு என்ன சொல்லிருந்தீங்க? தானி. சொன்னது சரியா இருக்கா? சரியா இருக்கு. பாரா, இரண்டாவது புள்ளியும் வாங்கியாச்சு. இன்னும் 3 புள்ளி தான் பாக்கி இருக்குது. பார்ப்போம் அதுவும் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்னு. ரவுடிக்கு என்ன வார்த்தை? என்ன வார்த்தை போட்டிருக்கு? போக்கிலி. சரியா இருக்கா? சரியா இருக்கு. அட, ஆச்சரியமா இருக்கு. போக்கிலின்னு சரியா சொல்லியிருக்கீங்க. 3வது புள்ளிகளும் வாங்கியாச்சா? இன்னும் 2 புள்ளிகள் இருக்கு. இப்போ 3 புள்ளிகள் உங்களுக்கானது. 4வது என்ன வார்த்தை இருக்கு? படி சொல்லுங்க. கரிக்கோல். அதுவும் சரியா சொல்லியிருக்கீங்க. பென்சிலுக்கு கரிக்கோலை கொண்டு சரியா சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. சொன்ன மாதிரியே 5 புள்ளிகள் வாங்கிடுவீங்க போல இருக்குது. கடைசியா இருக்கக்கூடிய வார்த்தை மாச்சில். மாச்சு. எப்படிங்க அது? எல்லாத்தையும் சரியா சொல்லியிருக்கிறீங்க. சொன்ன மாதிரியே 5க்கு 5 வாங்கிட்டீங்க போல இருக்குது. எப்படி? அதெல்லாம் அப்படிதாங்க அப்படின்றீங்களா? ஆமாவா இல்லையா? சரி, 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க. என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? சிறப்பு. 5 புள்ளிகள் வாங்கின கோலடி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ கடைசியா இந்த சுற்றுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு அணியினர் யாரு அப்படின்னா பிரின்சஸ் பதின் உயர்நிலைப்பள்ளி மாணவிகள் அர்ச்சனா மற்றும் திவ்யவாணி அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேரும் சரியா விளையாடுறாங்களா, எத்தனை புள்ளிகள் வாங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தயாரா இருக்கீங்களா? சரி, இப்போ போடுற சொல்லிடலாமா? சரி, உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை என்ன அப்படின்றத பாருங்க. முதல் வார்த்தை பாருங்க, பிளாஸ்டிக் சொல்லி வந்திருக்கு. என்ன இருக்கும் இதற்கு உண்டான தமிழ் சொல்லி யோசிங்க, உங்களுக்குள்ள பேசிங்க. நேரம் குறைவா. நெகிழி. சரி, சரியா இருக்கான்னு பார்ப்போம். சரியா, அடுத்த வார்த்தை திறல தெரியும் பாருங்க. அதற்கு உண்டான மொழிபெயர்ப்புக்கான விடை சிக்னல். யோசிங்க, பேசிங்க உங்களுக்குள்ள. சைகை காட்டி. சைகை காட்டி.
சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். மூன்றாவது வார்த்தை திரையில் தெரியும். அந்த வார்த்தையை பார்த்துட்டு ஸ்கேன், அதுக்கு என்ன? ஊடு கதிர் நுண்ணாய். சரியா இருக்குமா? அது ஸ்கேன் வார்த்தை சிறுதாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம். அடுத்த வார்த்தை வந்து வருது, டிஜிட்டல் பேனர். அதுக்கு என்னவா இருக்கும் விடை? யோசிங்க. டிஜிட்டல் பேனர் அதுக்கு என்னவா இருக்கும்? வண்ணொலி பாதகை. அதில் சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. வண்ணொலி பதாகை. வண்ணொலி பதாகையா? சரி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம், சரியா இருக்கான்னு. இன்னும் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஜிம்னாஸ்டிக் அப்படின்ற வார்த்தை இருக்கு. இதற்கு என்ன? தசை பயிற்சி. தசை பயிற்சி. சரி, இதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. சொன்னது முக்கியம் இல்லை, இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். சரியா? பார்த்துலாமா எத்தனை புள்ளிகள் வாங்குறீங்கன்னு? பார்க்கலாம். நான் பார்க்குறேன் நீங்கள் எத்தனை புள்ளிகள் வாங்குறீங்கன்னு. சரி, உங்களுக்கு உண்டான முதல் வார்த்தைக்கு உண்டான மொழிபெயர்ப்புக்கான விடை என்ன அப்படின்றத தெரியல, தெரியுது பாருங்க. முதல் வார்த்தை பிளாஸ்டிக் அப்படின்றதுக்கு நெகிழி. ஆ? நெகிழி. நெகிழி. சரியா இருக்கா? எப்படிங்க அது? சரியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னும் அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கு, பார்க்கலாமா? அடுத்த வார்த்தை சைகை காட்டி. அதுவும் சரியாக தான் சொல்லிட்டீங்க, சிக்னலுக்கு இல்லை. 2 புள்ளிகள் இப்போ வந்து உறுதியாயிடுச்சு. இப்போ மூன்றாவது ஸ்கேன் அப்படின்ற வார்த்தைக்கு ஊடு கதிர் நுண்ணாய்வி. ஊடு கதிர் நுண்ணாய்வி. கேட்கவே இல்லை நீங்கள் சொன்னது. ஊடு கதிர் நுண்ணாய்வி. அப்படி சொல்லுங்க, அதுவும் சரியால இருக்குது. சரி, இப்போ அடுத்து 4வது என்ன வார்த்தை? அந்த வார்த்தைக்கு உண்டான நீங்கள் சொன்ன ஒளி பதாகை. சரியா சொல்லியிருக்கீங்க. வண்ணொலி பதாகை. மண்ணொலி பதாகை. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, ஜிம்னாஸ்டிக். இதில் வந்து நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரியா சொல்லியிருக்கீங்க. என்ன வார்த்தை வந்திருக்கு? உடல் பளு பயிற்சி. தசை பயிற்சி. பார்த்தீங்களா? அப்போ நான் தான் தூத்துட்டேன் போல இருக்கு. 5 புள்ளிகள் சொன்ன மாதிரியே எடுத்திருக்கீங்க. நிச்சயமா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கானது. சரி, ரொம்பவே சிறப்பாக போயிருந்தது இந்த 3வது சுற்று, மொழிபெயர்ப்பு அப்படின்ற சுற்று. இந்த சுற்றில் மாணவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாண்டதாலுமே ஒரு யோசனை பண்ணுறது, அந்த அறிவுத்திறன், ஆர்வம் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளே வந்து கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது இவங்க என்னென்ன மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது. வெற்றிகரமாக 3வது சுற்றை தாண்டி இப்போ 4வது சுற்றுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இல்லையா, கற்க கசடர நிகழ்ச்சி. சரியா? இதில் 4வது சுற்று என்ன இருக்குது அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? சொல்லவா? நல்ல வேலைக்கு சொல்லிட்டீங்க. படம் பார்த்து பழமொழி சொல். 3 அணிகளையுமே முதலாவதா யார் விளையாட தயாரா இருக்கா? சரி சொல்லிடுறீங்களா? சரி பாப்பா, உங்களுக்கான அந்த முதல் படம் தெரியல தெரியும் பாருங்க, அதை பார்த்து பழமொழி சொல்ல நீங்க. சொல்லியிருக்கீங்க. சரியா? இந்த பழமொழி, கேள்விப்பட்ட பழமொழி வச்சு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் சரியா இருந்தால் தான் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். சரியா? ஆமாவா இல்லையா திவ்யதர்ஷினி? ஆமாம் சார். சரி, இப்போ இந்த எத்தனை புள்ளிகள் நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்றத பார்த்துடலாம். எது சொன்னீங்க அப்படின்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சரி, நீங்கள் சொன்னதுல சரியா இருக்கா, எத்தனை சரியா இருக்குன்னு பார்த்தலாம். தெரியல தெரியும் பாருங்க, நீங்கள் சொன்னதுக்கு உண்டான விடை சரியா இருக்கான்னு பார்த்துடலாம். முதல் படத்திற்கு உண்டான பழமொழி.
ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இதுவும் சிறப்பா சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு நல்லாவே கேட்டது. மூன்றாவது என்ன வந்திருக்கு? படிங்க, படி சொல்லுங்க. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. ஆனா அதை நீங்க சொன்னீங்களா? சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க. சரி பார்ப்போம். இப்ப நான்காவது வார்த்தை குறைக்கிற நாய் கடிக்காது. படம். சிறப்பு. இதை நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? சொல்லிட்டோம் சார். திரும்ப 100 முறை படிங்க. குறைக்கிற நாய் கடிக்காது. சரி, இன்னும் ஒரே ஒரு படத்துக்கு உண்டான பழமொழி இருக்கு. அதுக்கு என்ன? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இப்போ நீங்க சொன்னதுல 4 சரியா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க விட்டுட்டீங்க, சொல்லாம விட்டுட்டீங்க. அது என்ன அப்படின்னா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்றது வந்துருச்சு பார்த்தீங்களா? அதை மட்டும் நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க. அது போக மீது 4 புள்ளிகள் உங்களுக்கானது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததா பிரின்சஸ் பதின் மேல்நிலை பள்ளி மாணவிகள் தயாராகவே இருக்காங்க. ஏன்னா அர்ச்சனா பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சிறப்பு. உங்களுக்கான அந்த படம் வந்து திரள தெரியும் பாருங்க. வந்திருந்தது. அதில் வந்து இங்கே நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 4 சொல்லியிருந்தீங்க. ஒன்று வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருக்கீங்க, அதுக்கு விடை எதுவும் தெரியலையா? ஆமாவா? யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். சத்தம் வரணும் எனக்கு அங்கே இருந்து. அப்போ தான் வந்து புள்ளிகளை வந்து தாராளமாக கொடுக்க முடியும். சரியா? இப்போ பார்ப்போம் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து எது எது சரியாக இருக்குது, எது எது தவறாக இருக்குது. சரியா? பார்த்தலாமா? எத்தனை புள்ளிகள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத பார்த்தலாம். உங்களுக்கு உண்டான அந்த முதல் படத்திற்கு உண்டான பதில் என்ன அப்படின்றது திரையில தெரியும் பாருங்க. உங்களுக்கு வேணுமா? வேணுமால நானே வச்சு எடுத்துட்டு போயிட்டான். அது எங்களுது தானே. ஓ, உங்களுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடணுமா? ஆமாம். சரி, மிரட்டுகளே கேட்குறீங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு வந்து 4 புள்ளிகள் வந்து கொடுத்தாச்சு. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கானது. இறுதியா நம்ம திருவேற்காடு அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவிகள் வந்து 2 பேர் தயாராக இருக்காங்க. ஜோதிகாவும் பிரதீபாவும். பார்த்துக்கிட்டீங்களா ஜோதிகா அப்புறம் பிரதீபா அவங்க எப்படி விளையாண்டாங்க அப்படின்றது? சரி, உங்களுக்கான அந்த படம் வந்து திரையில தெரியும் பாருங்க.
சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு 5 புள்ளிகள் வாங்கிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இருக்கு இருக்கா? பார்த்தலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். நீங்க சொன்னதெல்லாம் வந்து விடை சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. எடுத்துக்கு எழுதி எடுத்துக்கலாமா அப்படின்றத நடுவர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் எனக்கு பதிலை சொன்னாதான் வந்து நான் கேட்பேன் நடுவர்கிட்டே. சொல்லுங்க, சொன்னீங்களா இல்லையா? மேகத்துக்கு எழுதி அனுப்புவான். அங்கே சொல்லுங்க. மேகத்துக்கு எழுதி அனுப்புவான். மேகத்துக்கு அதான் என்ன எழுதி அனுப்புவார்? சீட்டா? சரி, நடுவர்கிட்ட கேட்டலாம் அதற்கான மதிப்பெண் வந்து நிச்சயமா இருக்கா இல்லையா அப்படின்னு. மொத்தம் வந்து நீங்க 5 பழமொழிகளுக்கு சரியா வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றதுனால எத்தனை புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா 3 புள்ளிகள் வந்து கொடுக்கலாம். என்ன 3 புள்ளிகள் வேணாமா? 4 புள்ளிகள். 5 சொல்லியிருக்கீங்க, அதனால 5 புள்ளிகள் உங்களுக்கு. சரியா? 5 நம்மளாம் எடுத்தோம், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க தான் எடுத்திருக்கீங்க 5 புள்ளிகள். 5 பழமொழிகளுமே வந்து சரியா சொல்லியிருக்கீங்க. 5 புள்ளிகள் உங்களுக்கானது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். 4 சுற்றுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருந்துச்சு? எந்த சுற்று? பழமொழி சுற்று. பிடிச்சதும் அந்த சுற்று தான் பிடிச்சிருந்துச்சு, ஆர்வமா இருந்ததும் அதுவும். சரி, நீங்க சொல்லுங்க திவ்யதர்ஷினி, எது பழமொழி சுற்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு சுற்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நீங்க எதுல ரொம்ப ஆர்வமா விளையாண்டீங்க? ஒரு சொல் 3 பொருள். சிறப்பா சொன்னீங்க. இப்ப நீங்க தவற திருத்தி எழுதின சுற்று. அதுல வந்து சிறப்பா முதல் சுற்றுல வந்து நீங்க ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் செஞ்சா? சிறப்பு. இப்ப நீங்க சொல்லுங்க பிரதீபா. பழமொழி சுற்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க ஆர்வமா வந்து பங்கெடுத்துக்கிட்டது பழமொழி சுற்று அதுல தான். நீங்க சொல்லுங்க ஜோதிகா. சரி, மொழிபெயர்ப்பு தான் கஷ்டமா இருந்தது. சிறப்பு. இருந்தாலும் வந்து நீங்க ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்ப கடைசி சுற்றுக்கு உண்டான மதிப்பெண் வந்து நம்ம சொல்லணும்.